இப்போ நம்ம இந்த இதில் ஷார்ட்ஸில் வந்து அளவை ஆகுபெயரை பார்க்குறோம். இதான் கடைசி. இப்போ பாருங்கள், அளவை ஆகுபெயர் என்னென்னா எண்ணல் அளவை, எடுத்தல் அளவை, முகத்தல் அளவை, நீட்டல் அளவை. இப்போ இந்த எண்ணல் அளவை பெயர் வந்து அதுக்குரிய வந்து பொருளுக்காகி வந்தால் அது எண்ணல் அளவை ஆகுபெயர். ஒன்று பெற்றால் ஒளிமயம்னு சொல்கிறாங்க. இதில் ஒன்றுங்கிற அந்த எண்ணல் அளவை பெயர் எதுக்காகி வந்தது? அந்த குழந்தைகளுக்கு ஆகி வந்தது. அப்போது இது வந்து எண்ணல் அளவை ஆகுபெயர். அடுத்து பாருங்கள், எடுத்தல் அளவை ஆகுபெயர். 2 கிலோ கொடு, 2 கிலோ கொடுன்னு சொல்கிறோம். 2 கிலோங்கிற அந்த எடுத்தல் அளவை பெயர் இருக்குல்ல, அது எதுக்காகி வந்தது? இந்த அரிசி, ஜீனி, பருப்பு இப்படி அந்த பொருளுக்கு ஆகி வந்தது. 2 கிலோங்கிற அந்த எடுத்தல் அளவை பெயர் அவ்வளவையுள்ள பொருளுக்கு ஆகி வந்தது. அதனால் இது எடுத்தல் அளவை ஆகுபெயர். அடுத்து பாருங்கள், அரை லிட்டர் வாங்கு அப்படின்னு சொல்கிறோம். அரை லிட்டர் வாங்குன்னு சொல்கிறோம். அரை லிட்டருங்கிற முகத்தல் அளவை, முகத்தல் அளவைன்னு சொல்கிறோம். அந்த முகத்தல் அளவை பெயர் எதுக்கு ஆகி வர்றது? அரை லிட்டர் பால் அல்லது நெய், அந்த மாதிரி முகத்தல் அளவை உள்ள பொருளுக்கு ஆகி வந்ததுனால இது வந்து முகத்தல் அளவை பெயர் அப்படின்னு சொல்கிறோம். அரை லிட்டர் பால் வாங்கு அப்படிங்கிறது போல அரை லிட்டர் வாங்குன்னு சொல்கிறோம். அரை லிட்டர் நெய் வாங்குன்னு சொல்கிறோம். அரை லிட்டர் எண்ணெய் வாங்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த எண்ணெய், நெய், அந்த முகத்தல் அளவைக்குரிய பொருளுக்கு வந்து இந்த அரை லிட்டருங்கிற பெயர் வந்து ஆகி வர்றது, பொருந்தி வர்றது. நீட்டல் அளவை பெயர், நீட்டல் அளவை ஆகுபெயருங்கிறது நீட்டி அளக்கக்கூடிய அளவை பெயர்கள் என்னதெல்லாம் இருக்குது? மீட்டர் கணக்கில் அளப்போம்ல, 5 மீட்டர் வெட்டினான், 5 மீட்டர் அளவை உள்ள துணியை வெட்டுறது, அந்த துணிக்கு ஆகி வர்றது 5 மீட்டர் வெட்டினான். அப்போ நீட்டி அளக்கும் நீட்டல் அளவை பெயர் அந்த நீட்டல் அளவை உள்ள பொருளுக்கு, அந்த துணி அல்லது ஏதோ ஒன்று, அந்த நீட்டி அளக்கக்கூடிய மீட்டர் கணக்கில் என்னென்ன சொல்கிறோமோ அது எல்லாத்தையுமே நீட்டி அளக்கக்கூடிய அந்த அளவை பெயர் அந்த அளவை உள்ள பொருளுக்கு, அந்த அளவை உள்ள எந்த பொருளையும் நம்ம குறிக்கலாம், அந்த பொருளுக்கு ஆகி வர்றது. இதான் வந்து அளவை ஆகுபெயர்கள்.